அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் ஃபார் டாட்லர் சீரீஸில் ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது முழு கோதுமை தான். ஸோ இதை வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செஞ்சு தர்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கிளாஸ் முழு கோதுமை எடுத்திருக்கேன். இது நம்ம ஊற வைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அயன், கால்சியம் அந்த மாதிரி நிறைய சத்து இருக்குது. இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி, டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இதை பழக்கப்படுத்தலாம். ரொம்ப ஹெல்த்தியானது தான். இது கூட நான் ஒரே ஒரு கைப்பிடி அளவு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது மூணுமே நம்ம ஊற வைக்க போகிறது கிடையாது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது தான். ஸோ ரொம்ப ஈஸி. இதை நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே நம்ம கிரைண்டரில் போடுற போகிறோம். இனிஷியலாக நீங்கள் கிரைண்டரில் போடும் போது சத்தம் வரதான் செய்யும். ஆனால் அரைய நல்லா வந்துடும். தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா உப்பி வரும். நம்ம உளுந்து கொஞ்சம் தான் சேர்த்திருக்கோம். இட்லி அரிசியும் ஒரு கைப்பிடி அளவு தான் சேர்த்திருக்கோம். இதில் முழு கோதுமை தான் அதிகமாக சேர்த்திருக்கோம். நம்ம அப்படியே அரைக்கிறோம். ஊற வைக்கிற வேண்டியதே கிடையாது இதில். ஸோ ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்தி கூட. இப்போ அரைச்சாச்சு. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். தொட்டாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை ஊற வைக்கணும் இல்லை 8 ஹவர்ஸ் ஃபர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்ம டைரெக்டாக தோசையில் ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். தோசை நல்லா சாஃப்டாகவும் வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் அரிசி மாவு தோசையை விட இந்த தோசை ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொறுன்னு வரும். நம்ம ஊற்றும் போது தான் இப்படி இருக்கும். நல்ல மொறுன்னு வரும் தோசை. ஸோ நீங்கள் கடலெண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம கோதுமையை பவுட்ரு பண்ணி கலக்கி செய்கிறக்கும் முழு கோதுமையை அரைச்சி தோசை சுடுறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.